பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று குரானை உள்ளத்தில் குடியேற்றும் விதமாக ஒரு முக்கிய வசனத்தை 49வது அத்தியாயத்திலே உள்ள 12வது வசனத்தை இங்கே உங்களுக்கு நான் கூறப்போகிறேன். இதை நிச்சயமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து மனதில் பதிய வைக்க வேண்டும், உள்ளத்தில் குடியேற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்டறிந்த பின் மற்றவருக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் எத்தி வைக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கடமையாக நீங்கள் செய்ய வேண்டும். எனவே தான் இந்த குரானை உள்ளத்தில் குடியேற்றும் நிகழ்ச்சியாக இந்த விஷயத்தை நான் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருகிறேன். ஏனென்றால் குரானிலே அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. அவைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதனை மொழிபெயர்ப்பை அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். இவ்வளவு உயர்ந்த உண்மைகள் இங்கே கொட்டி கிடக்கின்றன என்பதை நீங்கள் அறியக்கூடும். அது மட்டுமல்ல, அல்லாவுடைய கட்டளைகள் என்ன, அவனுடைய ஏவல்கள் என்ன, எதை விலக்கி வைக்க சொல்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் நீங்கள் அல்லாவுக்கு அஞ்ச முடியும். அல்லாவுக்கு அஞ்சு அதன்படி நீங்கள் அமல் செய்ய முடியும். அவ்வாறு அமல் செய்தால்தான் நீங்கள் உங்கள் மரணத்திற்கு பின் நல்ல ஒரு இடத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அது கபராக இருந்தாலும் சரி, மறுமையிலும் சரி. கபரிலே கூட உங்களுக்கு கேள்வி கணக்குகள் உண்டு. இந்த குரானே உங்களுக்கு பரிந்துரை செய்யும். அது மட்டுமல்ல, மறுமையிலே உங்களுக்கு சோனத்தை கொண்டு செல்லும் ஒரு ஒரு முக்கியமானது இது அல்லாஹ்வினுடைய புறத்தில் நமக்கு கிடைக்கப்பட்ட அல் குரான். எனவே தான் இந்த வசனங்களை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் மனதில் பதிய வையுங்கள். இதில் உள்ள கட்டளைகள் என்ன, ஏவல்கள் என்ன, என்னென்ன விளக்கப்பட்டவை, எது செய்யக்கூடாது என்று இறைவன் கூறுகிறானோ அவைகளை எல்லாம் முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வசனத்தை நான் முதலில் ஓதுகிறேன். பிறகு அதனுடைய மொழிபெயர்ப்பை கூறுகிறேன். என்னால் முடிந்த மட்டும் அதனுடைய விளக்கத்தை கூறுகிறேன். ஆலிம்கள் மிகவும் அழகான முறையில் கூறுவார்கள். அவர்களுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம் மக்களில் பெரும்பாலோர் எல்லா ஆலிம்களின் உரையை கேட்டுக்கொண்டே இருப்பது இல்லை. நமக்கு ஜுமா நாள் மிகவும் அருமையான நாள். அது ஏழைகளின் ஈது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அந்த நேரத்திலே ஒரு சொற்பொழிவு நடக்கும். இந்த பயான் செய்வார்கள். அந்த பயானை புறக்கணித்து விட்டு அல்லது தாமதமாக வரும் மக்கள் எத்தனையோ பேர். அங்கே மிக உயர்ந்த கருத்துக்கள், குரான் ஹதீஸ் பற்றிய கருத்துக்கள் அங்கே சொற்பொழிவு நிகழ்த்தப்படும். அதை காது கொடுத்து கேட்க வேண்டும். திரும்பவும் அதை மனதில் அசை போட்டுக்கொண்டே வீட்டிற்கு செல்ல வேண்டும். குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எத்தி வைக்க வேண்டும். இது ஒரு நல்ல பழக்கமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த வசனத்தை நான் ஓதுகிறேன். யா அய்யுஹல்லஸீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பாதல்-லன் இஸ்மு வலா தஜஸ்ஸசு வலா யக்துபு பஅதுக்கும் பாத் அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயக்குல லஹம அஹீ மைத்தன் ஃபக்ரிஹ்துமு வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம் என்பதாக அல்லாஹ் இங்கே கூறுகிறார். இதனுடைய பொருளை பாருங்கள். பிரமிட்டு வகையில் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் செய்த காரியங்களை நினைத்த நீங்கள் யோசிக்க வேண்டும். இவ்வளவு நாட்களாக இதை செய்து விட்டோமே, இந்த விஷயம் குரானிலே பதியப்பட்டிருக்கிறது, இதை அறிந்து கொள்ளாமல் தவறவிட்டு விட்டோமே என்று மிகவும் கை செய்தப்படுவீர்கள். அதாவது யா அய்யுஹல்லஸீன ஆமனு, மூமின்களே, நீங்கள் தவறான எண்ணங்களில் பெரும்பாலானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். எண்ணங்களில் எல்லாம் மிகவும் நல்ல எண்ணங்களாக இருந்து விடாது. மூமின்களுக்கும் சரி, முஸ்லிம்களுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, அவைகளில் பெரும்பாலானவை தவறான எண்ணங்களாகவும் இருந்துவிடும். ஏனெனில் நிச்சயமாக எண்ணத்தில் சில பாவமாகவும் இருக்கும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். நிச்சயமாக பிறர் குறைகளை துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். உங்களில் சிலரை பற்றி புறம் பேசவும் வேண்டாம். உங்களில் ஒருவர் தமது இறந்த சகோதரனின் மாமிசத்தை தின்ன விரும்புவாரா? இல்லை, அதை நீங்கள் வெறுப்பீர்கள். மேலும் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவமீட்சியை ஏற்பவன், மிக கிருபையுடையவன் என்பதாக இங்கே இதனுடைய பொருளாக கூறப்படுகிறது.
எவ்வளவு அழகான ஏவல்கள் பார்த்தீர்களா? எவ்வளவு கட்டளைகள்! ஆனால் நம்ம மிகவும் சர்வசாதாரணமாக நாம் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிறோமோ இல்லையோ நம் குடும்பத்தில் உள்ளவரும் செய்வார்கள். அதை நாம் தடுத்து விடுவதும் இல்லை. ஏனென்றால் இந்த அறிவு ஞானம் நமக்கு நிறைய மனதிலே இல்லை. குரானிலே குறிப்பிட்டிருக்கிற இந்த 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 வசனத்தின் பொருளை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் இந்த இறைவன் கட்டளை ஏற்று நடப்பீர்கள். பிறர் ஏதாவது தவறாக இந்த விஷயத்தில் குரானுக்கு முரண்பாடாக கட்டளையை மறந்து யாராவது அமல் செய்தால் அதை தடுக்கவும் முற்படுவீர்கள். என்னவென்றால் இந்த இந்த நீங்கள் புறம் பேசுவதும் பிறர் குறையை தேடி தேடி அலைவதும் சிலருக்கு மிகவும் வழக்கமாக இருக்கும். இந்த வழக்கத்திலே உழன்று கொண்டிருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? திடுதிடுப்பு என்று என்ன செய்வார்கள்? ஹஜ்ஜுக்கு செல்கிறேன், உம்ராவுக்கு செல்கிறேன் என்று செல்வார்கள். இதை இந்த குறைகளோடு நீங்கள் அவ்வாறு அந்த இடத்திற்கெல்லாம் சென்றால் நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜு இல்லை உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று சற்று சிந்திக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் கூறுவான், அல்லாவுக்கு அஞ்சுபவர்கள் அறிவாளிகள். நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுதலை முற்பட்டு விட்டால் அது குரானை கையில் எடுத்துக்கொள்வீர்கள். அதில் உள்ள பொருளை நன்றாக உணர முயற்சி செய்வீர்கள். நீங்கள் முயற்சி செய்தாலே அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து விடுவான். அவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் இந்த விஷயத்தை இதில் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். புறம் பேசுவதும் பிறருடைய முக்கியமாக புறம் பேசுவது என்னவென்றால் இறந்த சகோதரனின் இறந்த ஒரு மனிதனின் மாமிசத்தை தின்னு விரும்புவாரா என்று அல்லாஹ் கேட்கிறார். அவ்வளவு மோசமான செயல் அது. அதற்கு மிகவும் மோசமான தண்டனை உண்டு. எனவே இது சிறிய விஷயம் என்று சாதாரணமாக பேசிவிட்டு சென்று விடாதீர்கள். இதுவும் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட ஒன்று. இப்படி ஏராளமான விஷயங்கள் அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விஷயங்கள் உள்ளன. அவைகளை சிறுக சிறுக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குரானை பார்த்து கற்றுக்கொள்வதோடு உங்களுடைய ஆலிம்கள் உங்கள் மஹல்லா ஆலிம்களும் நீங்கள் எப்பொழுதும் நட்புறவாக இருந்து கொண்டு நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். அதன் மூலம் நீங்கள் நன்மைகளை செய்து தீமைகளை தடுப்பதோடு குறைந்தபட்சம் உங்களது குடும்பத்தாரிடம் நீங்கள் இவ்வாறு இந்த குறைகளை தடுத்து கொண்டு அவர்களும் பாவம் செய்து நரகம் செல்லாமல் இருக்க நீங்கள் முயற்சிக்கலாம். இந்த எண்ணங்களில் நாம் அமைதியாக இருக்கும். நாம் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டோம். பார்ப்பதற்கு நல்லவர்கள் போல் இருக்கும். ஆனால் உள்ளே எண்ணம் மோசமான எண்ணங்களும் உள்ளே உழவை கொண்டிருக்கும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மௌனமாக இருங்கள், சைத்தான் உங்களை தீண்ட மாட்டான் என்பதாக கூறுவார்கள். மௌனமாக இருப்பது ஒன்று, அடுத்து வாய் பேசாமல் இருப்பது ஒன்று, அடுத்து எண்ணங்களையும் நாம் தடுத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அந்த வமா உபரி நப்சி இன்ன நப்சல்லா அம்மாரத்து பிஸ்ஸூஇ இல்லாமா ரஹிம ரப்பி என்று யூசுப் நபி அவர்கள் ஒரு இடத்திலே அவர்களுடைய அத்தியாயத்தில் இவ்வாறு கூறுவதாக அல்லாஹ் குறிப்பிடுவார். அந்த வமா உபரி நான் எனது உள்ளத்தை தூய்மையாக்கி கொள்ளவில்லை. நிச்சயமாக உள்ளமானது தீமையை ஏவக்கூடியதாக இருக்கிறது என்பதாக பெருமதி அவர்கள் கூறுவார்கள். மேலும் எல்லாருக்குமா என்றால் எல்லோருக்கும் இல்லை. அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களுக்கு இத்தகைய நிலை ஏற்படாது. அவர்கள் உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும். எனவேதான் அந்த உள்ளத்தை பரிசுத்தம் செய்ய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாள்தோறும் சிக்கர் செய்ய வேண்டும். நாள்தோறும் குரானை உள்ளத்திலே போட்டு வைக்க வேண்டும். இரவிலே படுக்கும் பொழுது ஏதாவது ஒரு சூறா, ஏதாவது அல்லந்து சூறாவாவது சரி, ஏதாவது குரானிலிருந்து ஒரு அத்தியாயத்தை நீங்கள் ஓதிவிட்டு படுக்க வேண்டும். அதுவும் இவ்வாறு நீங்கள் இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் உங்களுக்கு சைத்தானின் தொல்லை இருக்காது. சைத்தான் உங்களை தவறான சந்தேகங்களை உள்ளே உண்டாக்க மாட்டான். அவனிடமிருந்து தப்பித்து கொள்ளலாம். எனவே தான் நான் இந்த குரானை உள்ளத்தில் ஏற்றும் இந்த விஷயத்தை நிறைய பேர் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், மனதில் பதிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு வருகிறேன். தயவுசெய்து நீங்கள் கேட்பதோடு பிறருக்கு எத்தி வையுங்கள். பிறரையும் நீங்கள் இந்த குரானை தினமும் ஓதும் பழக்கத்தை அதுவும் முக்கியமாக அதனுடைய பொருளை ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் இதை என்ன செய்யுங்கள்? ஏற்பாடு செய்துங்கள். தர்ஜுமத்துல் குரானை வாங்கி அவரவர் மொழிகளிலே தர்ஜுமம் குரான் இன்று கிடைக்கிறது. அவைகளை வாங்கி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மொழிகளிலே குரானுடைய அர்த்தங்களை பொருள் நன்றாக விளங்கி கொண்டு பிறருக்கும் எத்தி வையுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் குரானிலே இந்த அமலை செய்யும்படி குறிப்பிட்டிருக்கிறார். இன் தன்சுருல்லா இன்சுருக்கும் சபித் அக்தாமக்கும்.
நீங்கள் எனக்கு உதவி செய்தால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்களிக்கிறார். அல்லாஹ் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். அதாவது அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வதாக கூறுகிறானே, அல்லாஹ் நமக்கு நாம் அல்லாஹ்வுக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்றால், இங்கே தப்சீரிலே இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது, எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தவர் போலாவார். அவ்வாறு அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த நபருக்கு, அந்த அடியானுக்கு நிச்சயம் உதவி செய்வான். இதிலே எந்தவித மாற்றமும் இல்லை. அல்லாஹ் இந்த வாக்குறுதியை பின்வாங்க மாட்டான். மேலும் அவருடைய கால்களை பலப்படுத்துவேன் என்பதாகவும் கூறுகிறார். எனவே நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் அல்லாஹ்வின் வாக்கு உண்மைதான், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் உண்மைதான் என்று அந்த குர்ஆனை எந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறீர்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் நீங்கள் அஞ்ச வேண்டும். குர்ஆனை அஞ்சி நீங்கள் இந்த அமல்களை, இந்த உயர்ந்த உண்மைகளை நடைமுறைப்படுத்தினால், கடைப்பிடித்தீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் கரையேறி விடுவீர்கள். இந்த உலகத்திலே இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் என்னவாக இருக்கிறார் என்று தெரியுமா? ஒவ்வொருவரும் உறக்கத்தில் இருக்கிறார்கள். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதா? உண்மை அதுதான். உறக்கத்தில் இருக்கிறார்கள். எப்பொழுது விழித்துக் கொள்கிறார்கள் என்று என்றால் மரணத்தின் போது, மரணம் சம்பவித்தவன் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு மேலுலகத்தின் எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு தெரிய வருகிறது. அன்று அவர்கள் கை செய்தப்படுகிறார்கள். மலக்குமார்கள் எல்லாவற்றையும் விவரமாக கூறுவார்கள். அன்று ஒரு அமலும் செய்ய முடியாமல் அன்று என்ன செய்வார்கள், விழித்துக் கொள்வார். எனவேதான் இன்றே விழித்துக் கொள்ளுங்கள். இன்று உறக்கத்தில் இருந்தால் உங்களால் ஒரு அமலும் செய்ய முடியாது. தீமையை நீக்கி நன்மையின் பக்கம் வாருங்கள். நன்மை செய்ய தூண்டுங்கள். நன்மை நீங்களும் செய்யுங்கள். அவ்வாறு செய்யும்போது நீங்கள் உறக்கத்திலிருந்து விழித்துக் கொள்ளலாம். நீங்கள் சோனத்தை காண வேண்டும் ஆவல் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுமேயானால் நீங்கள் இத்தகைய அமல்களை நிச்சயமாக செய்ய வேண்டும். சிறு சிறு விஷயங்களை, ஒரு லஞ்சம், ஒரு கையாடல், ஒரு அநியாயம் செய்தல், பிறருக்கு கெடுதல் செய்தல், தீங்கு செய்தல், கபடம், மனதில் இருக்கும் கபடம் கூட தவறு. அது பிறரை பற்றி தவறாக அதற்காகத்தான் நல்லா இங்கே கூறுகிறார், நீங்கள் எண்ணங்களில் பெரும்பாலானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். பிறரை பற்றி நீங்கள் சொல்வீர்கள், நல்ல விதமாக பேசுவீர்கள், ஆனால் உள்ளே முனாஃபிக் போல அவரை பற்றி தவறான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இது பாவமாகும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறார். அதை மட்டுமல்ல, இந்த நமது குறை எல்லோரிடம் இருக்கிறது. அந்த குறைகளை நீக்க வேண்டும், நீக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடம் மன்றாடி துவா செய்து அந்த குறையை நீக்கிக் கொள்வதோடு, நீங்கள் உங்களது குறையை முதலில் நீக்க முயற்சிங்கள். பிறகு மற்றொரு குறையை நீங்கள் எடுத்து சொல்லலாம், பார்க்கலாம். ஆனால் அதையும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் நமது குறைகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். எவ்வளோ நாம் தவறு செய்தும் அவரை வெளிக்காட்டுவதில்லை. அப்படி இருக்க நாம் பிறரை வெளிக்கொணரலாமா, அவர்கள் பாவங்களை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த மனிதனாக இருந்த ஒவ்வொரும் யாயி வல்லதீன ஆமனு குலூபு சில்மி காஃபா என்று அல்லாஹ் கூறுவார். நீங்கள் மனிதனாக பிறந்தவர், நீங்கள் எல்லாம் முழுவதுமாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். வலா தமூத்துன இல்லா வான்தும் முஸ்லிமுன், நீங்கள் முஸ்லீமாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு வெறும் முஸ்லீமாக மட்டுமல்ல, மூமினாக வாழ வேண்டும், முனாஃபிக்காக வாழக்கூடாது. பிறரிடம் ஒரு மாதிரியும் மற்றவர்களிடம் வேறொரு மாதிரியும் ஒருவரை பற்றி நாம் என்ன செய்வது, விமர்சிப்பது முனாஃபிக்கின் அடையாளம். அந்த அடையாளங்களை முக்கியமாக தவிர்த்து கொண்டு சிறந்த முஸ்லீமாக வாழ்ந்து இந்த பூமியை சிறந்த உங்களது வாழ்வியல் தளமாக மாற்றிக்கொண்டு நன்மைகளை செய்து தீமையை தவிர்த்து கொண்டு நமது குறிக்கோள் சுவனம் செல்வதுதான் என்ற குறிக்கோளோடு பயணம் மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து அடையும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.